யூடியூப் மியூசிக் எடுங்க. அதில பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்திருக்கு. ஜஸ்ட் யூடியூப் மியூசிக் ஓப்பன் பண்ணுங்க. அங்க ஏதாச்சும் சாங் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து ஃபுல் வியூலயும் அத பார்க்க முடியும். எஸ், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் வெர்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, மியூசிக்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஜஸ்ட் போஸ்டர் மட்டும் வர்ற மாரி வச்சிருக்காங்க. ஆனா, நீங்க அதுக்குள்ளேயே ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுவுமே இந்த வெர்ஷன்ல வர மாரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எட்ஜஸ் எல்லாமே நல்லாவே ட்ரிம்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் நீங்க ஒரு சாங்க சூஸ் பண்றீங்க. அதில இருக்கிற லிரிக்கல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ அதில வெறும் 5 லைன் மட்டும் நீங்க சூஸ் பண்ணி, அழகா நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும் உங்களோட சோசியல் மீடியாஸ்ல. கூடவே அந்த 5 லைன் சூஸ் பண்ணீங்க இல்லையா? அது ஹைலைட்டடா இருக்கும் இல்லையா? அத நீங்க போஸ்டராவுமே சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் டோன்ல, உங்களுக்கு புடிச்ச பிளானட்ல பார்த்தீங்கன்னா, அழகா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சேவ் பண்ணிக்க முடியும் வித் இமேஜாவே. அது HD குவாலிட்டில வந்துரும். இத நீங்க சாங்கா ஷேர் பண்றீங்க, இல்ல எதுக்கா ஷேர் பண்றீங்க அப்படின்னா, அதுவுமே இப்போ வந்து பாசிபிள். ஜஸ்ட் இந்த ஃபீச்சர ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா, இது இன்னும் பல வகையான சாங்ஸ்க்கு வரல. சில சாங்ஸ் மட்டும் தான் அடாப்டிவா குடுத்துருக்காங்க. மேபி 1 மந்த்க்கு முன்னாடி வந்த சாங்ல எல்லாத்துலயுமே இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. நீங்க Google ஃபோட்டோஸ்குள்ள போறீங்க. அதுல ஆல்பம் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆல்பம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. நீங்க டைட்டிலோ, டிஸ்கிரிப்ஷனோ ஆட் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இத நீங்க ஒரு வகையான இமேஜ்லருந்து வீடியோவ ஹைலைட்டரா மாத்திக்கலாம். கூடவே இதுல பார்த்தீங்கன்னா, அடிஷனலா நீங்க ஷேர் பண்ற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டம்ல இப்ப பார்த்தீங்கன்னா, ஷேர், ஆட், எடிட் அப்படின்னு 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஆடுங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஒரு பிக்சர வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆல்பத்துக்குள்ள. அதே நேரங்கள்ல எடிட் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஹைலைட்டட் ரீலா எடிட் பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்து ஷேர வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா, இனிமே உங்களால மல்டிபிளான ஷேரிங் ஆப்ஷன்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, சிம்பிளாவே சொல்றேனே, இப்ப இமேஜ்ல இருந்து நம்ம வந்து வீடியோ ஹைலைட்டரா மாத்திட்டோம் இல்லையா? இது கூடவே நீங்க ஷேர் ஆப்ஷன சூஸ் பண்ணும்போது, ஷேர் இன் கியூஆர் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹைலைட்டரா வந்திருக்கு. ஸோ இந்த ஷேர் இன் கியூஆர் கோட் ஆப்ஷன் மூலியமா ஜஸ்ட் அந்த கியூஆர் கோட டேப் பண்ணினாலே போதும். இது ஒரு லிங்க ஜெனரேட் பண்ணும். இந்த கியூஆர ஸ்கேன் பண்றவங்களுக்கு டைரக்ட்டா ஆல்பத்த வந்து அப்ரோச் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, டோட்டலான ஒரு மேரேஜ் ஆல்பம் இருக்கு அப்படின்னா, அது இந்த கியூஆர் குள்ளேயே போட்டு அழகா சென்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஜெமினி ஏஐக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நமக்கு நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட்டடா குடுத்துருக்காங்க. ப்ரோ வெர்ஷன் காரங்களுக்கெல்லாம். ஆனா நார்மல் யூசர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா பல ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. கூடவே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோவோ, இமேஜோ இத அப்லோட் பண்ணி, இதுல இருக்க டவுட்ஸ வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து சஸ்பிஷியஸா தெரியுது, இல்ல அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நீங்க கீழ வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஆனா இது எல்லாமே நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இந்த ஜெமினி ஏஐ ஜெனரேட் பண்ண வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணோம். இது ரியலா? ஃபேக்கான்னு கேட்டப்ப, அவங்களே சொல்றாங்க, "இது ரியல் தான். இது ஒரிஜினல் இமேஜ் மாரி தான் இருக்கு" அப்படின்னு ஜெமினி ஏஐ சொல்லுது. அவங்க கிரியேட் பண்ணத அவங்களாலயே கண்டுபிடிக்க முடியலையா? அப்படின்னு ஒரு கொஸ்டினும் வருது. பட் இந்த வகையான ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா, நார்மல் யூசர்ஸ்க்கும் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் யூசர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து குடுத்ததில்ல. இப்போ வீடியோ ஆப்ஷன், இமேஜ் ஆப்ஷன் அப்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அதோட சோர்ஸ் ஆஃப் ஆன்ஸர் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்திலேயே 3வதா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வெரிஃபை சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. கூடவே அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டடா கிரீன்ல வந்து என்டர் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்லேருந்து எடுத்தது. அங்க என்டர் பண்ணாதது எல்லாமே ஏஐ வந்து ஜெனரேட் பண்ணது. ஸோ எது வந்து ரியல் ஃபேக்ட் சோர்ஸ், எது வந்து ஏஐயா பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் அப்ல குடுத்துருக்குது அப்படிங்கிறத தனித்தனியா நீங்க யோசிக்க முடியும். கூடவே உங்களால இனிமே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ புரோகிராமையும் பார்த்தீங்கன்னா, ஜெமினி ஏஐக்கு வந்து குடுக்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, எனக்கு சேலம் தமிழ்நாட்டோட டிராஃபிக் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? அது 8:00 பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்க குடுக்கணும். டிராஃபிக் எந்த லெவல்ல இருக்கு, எந்த மாரி பார்த்தீங்கன்னா, வேஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு ப்ராம்ப்ட்டா குடுத்தீங்க அப்படின்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா, ஜெமினி ஏஐ உங்களுக்கான இந்த ஹைலைட்டட் ஆப்ஷன் வந்து குடுக்கும். இது டெய்லி ரிப்போர்ட்டாவே உங்கள்ட்ட வந்து சப்மிட் பண்ணிரும். டெய்லி 8:00 தேவைப்பட்டா வச்சுக்கலாம். இல்லன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது 8ங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட டைமிங் ஷெட்யூலுக்கு சொல்லியிருக்கேன். இது போல நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. Google மெசேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே நமக்கு வர எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசு பெருசா தெரியிற மாரி பண்ணிட்டாங்க. கூடவே அந்த லோகோ இருக்கும் இல்லையா? அதோட ப்ரொஃபைல் ஐகான் அதுவுமே பெருசு பண்ணிட்டாங்க. சர்ச் ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா, எல்லா வகையான ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரோ பை ரோவா வந்து குடுத்துட்டாங்க. 2டே ரோக்குள்ள எல்லா ஃபீச்சருமே வந்துருச்சு. முன்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப அங்கங்க பசிலா இருக்கும். இப்ப எல்லாமே பெனிஃபிட்டா வந்தாச்சு. அன்ரீட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அன்ரீட் மெசேஜும் இது போல ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷனும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க இப்போ லொகேஷன் ஆப்ஷன சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. லொகேஷன சூஸ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் லொகேஷன ஷேர் பண்ணியிருக்காங்களோ, அண்ட் எந்த லொகேஷன விசிட் பண்ண நினைக்கிறீங்களோ, அத வந்து ஈஸியா டாகிள் மூலியமா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டா குடுத்துருக்காங்க. முன்ன பார்த்தீங்கன்னா இது இல்ல. இப்போ குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அப்டேட் பண்ணோனே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஜெனரல் செட்டிங்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா, பல ஃபீச்சர்ஸ் வந்து நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெர்சடைல் செட்டிங்ஸ் தான். இது தேவைப்படாத செட்டிங். ஆனா நல்லது தான். அண்ட்
நீங்க ஒரு ப்ரொஃபைல கிளிக் பண்ணி அப்பனா இப்ப எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த வகையான சேட்டுக்கு அவைலபிளா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்சிஎஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, டேட்டா மூலியமாவே சென்ட் பண்ற மெசேஜ். ஸோ அது அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். தென் பிளஸ் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? அதோட தீம் செட்டே மாத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, பிளாக்கர் டோனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. பிளாக்கர் தீம் யூஸ் பண்றவங்களுக்கும் அண்ட் ஒயிட் தீம் யூஸ் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, கிளீனா இருக்கும்னு சொல்லலாம். முன்ன பார்த்தீங்கன்னா, நிறைய கலர்ஸோட ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த கலர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு தீம் செட் மட்டும் தான் உனக்கு வேணும் வச்சுக்கோ அப்படின்னு குடுத்துட்டாங்க. தென் நீங்க கூகுள் மேப்குள்ள போறீங்க அப்படின்னா, அங்க சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிளேஸ வந்து சூஸ் பண்றீங்க. அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸ்டார்ட் டைரக்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பாட்டம்ல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, அங்க எந்தெந்த நேரத்தில டிராஃபிக் ஹெவியா இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 360 டிகிரி வியூல யூஸ் பண்றீங்க. ஒரு இடத்துல டர்ன் இருக்கு. ஒரு இடத்துல ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன் இந்த மாரியான டர்னிங் இருக்கிற இடத்தையும் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி வியூல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல எனேபிள் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா வில்லேஜஸையும் அவங்க கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிமோட் வில்லேஜ்லாம் இருக்கவே இருக்காது. இந்த ரிமோட் வில்லேஜையும் பார்த்தீங்கன்னா, அவங்க அழகா வந்து கவர் பண்ணிட்டாங்க. நெறைய வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணதுல கூகுளுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். இதே போல சில நேரங்கள்ல நீங்க வந்து ஒரு தப்பான ரூட்ட சூஸ் பண்றீங்க அப்பன்னா, அது வார்னிங்குமே குடுக்குது. இது உண்மையாலுமே நல்ல விஷயம். ஏன்னா, பல நேரங்கள்ல பிரிட்ஜ் எல்லாம் வந்து கட்டாம விட்டு அந்த ரூட்லாம் சொல்லி நெறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு இல்லையா? அது ஒண்ணு. கூடவே நீங்க இப்ப உங்களோட காரோட ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் 2 நியூவான காருக்கான ஐகான்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஃபேன்சி ஃபெராரி மாரி குடுத்துருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கர் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது 2ம் ஆல்ரெடி இருந்தது தான். கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த ஃபெராரி பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்ததில்ல. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா, கலர் வேரியேஷன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. அண்ட் நீங்க இப்ப புது விஷயம் கவனிச்சு பார்ப்பீங்க. கீழ யூடியூப் மியூசிக் அண்ட் ஸ்பாட்டிஃபை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எனேபிள்ல இருக்கும். இது எனேபிள்ல இல்லைன்னா எப்படி நான் ஆன் பண்றதுன்னு சொல்றேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இனிமே நீங்க வந்து ரூட் வந்து போகும்போது, வேற எங்கேயும் பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல ப்ளே பண்ண சொல்ல தேவையில்ல. இங்கேயே நீங்க யூடியூப் மியூசிக்கோ, ஸ்பாட்டிஃபையோ யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வேளை ஷோ ஆகல அப்படின்னா, செட்டிங் ஆப்ஷன்குள்ள போங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மீடியா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனேபிள் பண்ணிக்கோங்க. பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, மீடியா கண்ட்ரோல்க்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூடியூப் மியூசிக் எனேபிள் ஆயிரும். ஸ்பாட்டிஃபைக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நீங்க எனேபிள் பண்ற மாரி இருக்கும். அக்ரி மட்டும் குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிரும். ஸோ அழகா நீங்க சாங்ஸ் கேட்டு ஜாலியா போக முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, அதோட யூஐ ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல கைடன்ஸ்ல 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ் கிராஸா கட் பண்ணிட்டு, அழகா வந்து வரிசையா குடுத்துட்டாங்க. முன்ன பார்த்தீங்கன்னா, அங்கங்க அரேஞ்சா எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே நீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. இது iPhoneலருந்து தான் காப்பி பண்ணியிருக்காங்க தெரியுது. நீங்க Google மேப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, லோகோ நல்லாவே கவரேஜா குடுத்துருக்காங்க. முன்ன பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோன்னு இருந்துச்சு. இப்போ அழகா பார்த்தீங்கன்னா, ரைட்டடா குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, Google கான்டாக்ட்குள்ள தான். Google கான்டாக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நெறைய பேர் இன்ஸ்டால் பண்றதில்ல. இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல இன்பில்ட்டாவே இருக்கும். நார்மல் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பல பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு உங்க கான்டாக்ட் ஈஸியா சிங்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள இருக்க அப்டேட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். இப்ப நீங்க வந்து பர்த்டே டேட்ட இண்டிவிஜுவலா சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்ட சிங்க் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அதே தான். இப்ப மல்டிபிளான இமெயில் ஐடிஸ் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மல்டிபிளான டைம் வந்து பேக்கப் மாரி எடுத்துக்க முடியும். பேக்கப்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் கான்டாக்ட்ட வந்து சிங்க் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிரும். இப்ப நீங்க எந்த மொபைல் ஸ்விட்ச் பண்ணாலும், அந்த மொபைலுக்கு இந்த கான்டாக்ட் எல்லாமே வந்துரும். ஸோ நெறைய டைம் பார்த்தீங்கன்னா, ரீசெட் அடிக்கிறீங்க, ரீஃபர்மிஷ் அடிக்கிறீங்க அப்படின்னாலும், எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபிளாஷ் அடிச்சாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்ல. ஜஸ்ட் இமெயில் மட்டும் ரெக்கவர் பண்ணா போதுமானது. கூடவே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் அண்ட் உங்களோட ஃபேமிலியோட இன்டெப்த்தான திங்ஸ் எல்லாமே உள்ளேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். குரூப்பாவே பார்த்தீங்கன்னா, அத நீங்க ஒரு ஆர்கனைஸா வந்து கொண்டு போக முடியும். பர்த்டே டேட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் எப்பப்ப பர்த்டேவோ, அந்த டேட்ட வந்து சூஸ் பண்ணி டைமிங்கோட விஷ் பண்ற மாரி வச்சுக்கலாம். இது ஆக்சுவலா Google கேலண்டருக்குள்ளயே இருக்கு. ஆனா இங்கேயும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் நீங்க Google டிரைவ்க்குள்ள போனீங்க அப்படின்னா, பாட்டம்ல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஃபைனஸ்ட்டான ஐகான்ஸா டியூன் பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து கொஞ்சம் நல்லா இல்லாம இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கு. டீசென்ட்டா இருக்கு. கூடவே வீடியோ பிளேயிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதில இப்போ வந்து செகண்ட்ஸா ஸ்கிப் பண்ணிக்கிறது. கூடவே பாட்டம்ல சிசி அதாவது கேப்ஷனும் உள்ள ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணிக்கிறது. கூடவே பார்த்தீங்கன்னா, இன்னும் சின்ன ஹைலைட்டடான ஆப்ஷன்ஸ், லூப் ஆப்ஷன்ஸ், ஃபுல் வியூவிங் இது எல்லாமே குடுத்துட்டாங்க. முன்ன டிரைவ்லேருந்து எடுத்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி வீடியோல வந்து ப்ளே பண்ணும்போது தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். இப்ப இவங்களே குடுத்துட்டாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். நீங்க வந்து மேக் இல்ல விண்டோஸ் யூசரா இருந்தீங்க அப்படின்னா, அது கஷ்டம் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு இந்த ஃபீச்சருமே. இப்ப தான் குடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாரி இருக்கு. கொஞ்சம் கோவம் வருது. இருந்தாலும் குடுத்த வரைக்கும் சந்தோஷம். அடுத்து YouTubeல பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இப்போ வந்து வியூ ஆப்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, அதில உங்களுக்கு தேவையான ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சின்னதா ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு.
ஆனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எத்தன பேர் பிளேலிஸ்ட் வச்சு அத கேட்குறீங்கன்னு தெரியல YouTubeல. போற போக்குல வீடியோ கிளிக் பண்ணிட்டு போறது தான். இன்ஸ்டெட் ஆஃப் பிளேலிஸ்ட் வச்சிருந்தீங்க, ஒரு கிரியேட்டரா இருந்தீங்க, இல்ல ஒரு இண்டிவிஜுவலாவே இருந்தீங்க அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து Google டிவில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூவி சூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. எஸ் ஏஐ சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மூவி எது சம்மந்தப்பட்டது, என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத ஏஐ சம்மரியாவே பார்த்துக்க முடியும். ஸோ நல்லா இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எது எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கீங்களோ, அதையுமே இது கூட லிங்க் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எனக்கு என்னென்னலாம் விஷயங்கள் அப்டேட்டா கிடைச்சுச்சோ, அது எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டும். வெறும் ஆண்ட்ராய்டு வச்சிருந்தா மட்டும் போதாது. ஆண்ட்ராய்டோட ஃபுல் பொட்டன்ஷியலும் யூஸ் பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நெறைய பேருக்கு இது தெரியணும். நம்ம தான் தமிழ்ல இப்படி ஃபர்ஸ்ட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காகவாது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.